ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் தான். எக்கனாமிக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் நிறையா டேட்டாஸ் இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா முத்ரா வங்கி எப்போ ஆரம்பித்தது, தேசிய ஊரக நல அமைப்பு எப்போ ஆரம்பித்தது சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஐ, பிஸ்வஜித் குஹா அவர் என்ன சொல்லியிருக்காரு, பிக்யூஎல்ஐ இதெல்லாமே அவங்க சொன்ன குறியீடுகள், இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க மனிதவள மேம்பாட்டு குறியீடை. ஃபஸ்ட்டு ஹெச்டிஐ உங்களுக்கு தெரியும், 1990 அமர்த்தியா சென்னும் மஹபுல் ஹசன் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து 1990 இதை வெளியிட்டிருப்பாங்க ஹெச்டிஐயை. இதை வருஷம் யார் வெளியிடுறா அந்த ஹெச்டிஐ அப்படின்னா யூஎன்டிபி, ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் தான் இதை வெளியிடுது. இவங்க எதை அடிப்படையாக வச்சு வெளியிடுறாங்க அப்படின்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வாழ்க்கை தரம், எழுத்தறிவு. இந்த வாழ்க்கை தரத்துக்கு பதிலாக குழந்தை இறப்பு விகிதத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பிக்யூஎல்ஐயில் மோரிஸ் சொல்லியிருப்பார். ஹெச்டிஐயில் 0 to 1 வரைக்கும் இருக்கும். இந்த பிக்யூஎல்ஐயில் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். பிஸ்வஜித் குஹா இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்த முக்கியமான சில அம்சங்களை புறக்கணிச்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல், இந்த 3ஐ சேர்த்துக்கிட்டு நீங்கள் கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி ஹெச்டிஐயில் ஃபஸ்ட்டு 3 நாடு பார்த்திங்கன்னா நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. ஓகேவா? இது 8th லெசன் இருக்கும். 11th 8th லெசனில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு 2 பேஜஸ்க்கு இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.